கமிங் டு ரிலேஷன்ஷிப், நாங்கள் வந்து லைக் இஸ் ஜஸ்ட் மை கொலீக். நாங்கள் வந்து சேர்ந்து ஒரு சாங் பண்ணியிருக்கோம், ஆல்பம் சாங் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் தான் மெயினாக எனக்கும் அரோராக்கு இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் லைக் வி ஆர் லைக் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி, நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சாங் முடிச்சதுக்கப்புறம் நான் இந்த அவுட்புட்லாம் காமிக்கிறது நாங்கள் மீட் பண்ணியிருக்கோம் 2-3 வாட்டி. அந்த 2-3 வாட்டி நான் மீட் பண்ணும்போது அந்த மக்காவில் நாங்கள் அங்கே தான் போய் மீட் பண்ணியிருக்கோம். அந்த மீட் பண்ணும்போது நாங்கள் நார்மலாக ஜென்ரலாக எடுத்த பிக்ஸ் தான் இவங்க எல்லாருமே போட்டுட்டு சீக்ரெட் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. வி ஆர் லைக் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹெல்தி ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை ஆக்சுவலாக. எதுவும் இல்லை, பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லை, அது பாய் ஃப்ரெண்ட் இல்லை, அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை. வி ஆர் ஜஸ்ட் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்தி ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனாக சொல்லணும், இல்லை குட் கொலீக்ஸ், சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். டிசர்விங் இல்லைன்னு இல்லை. ஸோ ரியாலிட்டி ஷோஸ் அப்படி தான் இருக்கும். நான் ரீசெண்டாக நிறைய பேர் பார்த்துருக்கேன். நிறைய பேர் வந்து இவங்களை விட நிறைய பேர் ரொம்ப டிசர்வாக இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் லெட்ஸ் டேக் ஐம் இன்டு ஆக்டிங். நான் ஆக்டிங் கிளாஸ் போயிட்டு இருக்கேன், டான்ஸ் போயிட்டு இருக்கேன், பாக்ஸிங் போயிட்டு இருக்கேன், கேலஸ்டனிக்ஸ் எல்லாமே நான் வந்து கத்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து டிசர்விங்காக இருக்காங்க. ஆனால் ரியாலிட்டி ஷோஸ் என்ன பண்றாங்கன்னா they are focusing on TRP. யாரெல்லாம் ஃபேமஸா இருக்காங்க, ஸோ யாரெல்லாம் இவங்க கொண்டு போனா வியூஸ் நம்மளுக்கு வரும், TRP வரும், அப்படிதான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி போறாங்க. there is no something called deservement. அவங்க TRP கொடுத்தாங்க அந்த இயர்ல, she is famous, அவங்க போயிட்டாங்க. ஸோ அவங்க மட்டும் இல்ல, ஓப்பனா சொல்ல போனா இவர் இருக்கார்ல, பேர் அவரே டாக்டர்னு சொல்லிப்பாரு, ஜஸ்ட் ஒரே ஒரு இது வச்சு இப்படி பண்ணாரு, ஆனா அவனா கேட்டனா இப்படின்றாரு. அவர்ல டிசர்வே கிடையாது, பேருக்கு மட்டும் தான் நடிப்பு அரக்கன். அவர்லாம் நடிப்பு அரக்கனா எந்த அரக்கனா எனக்கு தெரியல. அவர் மட்டும் இல்ல, லைக் வருடோ மட்டும் இல்ல, இவரும் டிசர்வ்டே இல்ல. அந்த மாதிரி நிறைய கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க, எல்லா கண்டஸ்டன்ஸும் உள்ள இருக்காங்க. அப்படிதான் நான் பாக்குறேன் இது ஆக்சுவலா. பட் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அரோரா டிசர்விங் இல்லன்றது? தட்ஸ் வாட் ஐ அம் டெல்லிங். டிசர்விங்லாம் தாண்டி அந்த இயர் டிட் சம்திங், ஏதோ ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க, எல்லாரும் ரீச் பண்ண முடியுது. இப்போ நாங்கலாம் எனி பப்ளிசிட்டி வந்துருச்சு. ஸோ இவங்க மாதிரி லைக் நான் ரீசெண்டா நிறைய யங்ஸ்டர்ஸ் மீட் பண்ணா who are doing very very good. நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நான் அவார்ட் ஃபங்க்ஷன் போகும்போது தான் நான் நிறைய பேர் பார்த்தேன். நிறைய ஆல்பம்ஸ் பண்ணிருக்காங்க, நிறைய ஸ்டோரிஸ் பண்ணிருக்காங்க, ஸ்ட்ரீட் மூவிஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ், நிறைய பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இருக்காங்க. they are really working hard. ரொம்ப கண்டென்ட் கொடுக்குறாங்க, ரொம்ப ஒர்க் பண்றாங்க, புதுசா யோசிச்சுட்டு ரீல்ஸ்லாம் கிரியேட் பண்றாங்க. இவங்கெல்லாம் உள்ள போயிருந்தா நான் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன். the people like who create more content, more valuable, so who doing something very passionate to cinema. பாத்தீங்க என் கொலீக்ஸா பாத்தீங்கன்னா காலைல இருந்து ஒரு 5 o'clock அவங்க எந்திரிச்சாங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்து 10 o'clock ஆயிடும். காலைல இருந்து அவ்வளவு ஸ்கெடியூல்ஸ் இருக்கும். மச்சான் எங்கடா இருக்கானா, டான்ஸ் கிளாஸ்ல இருக்கேன்டா, மச்சான் நான் இங்க இருக்கேன்டா, இப்ப பார்க்கர், இப்ப ரீசெண்டா we going to start it போறீங்களா, இல்ல சர்ஃபிங் போறேன்டா அப்படின்னு இவ்வளவு பேர் ஒரு சினிமாக்காக இவ்வளவு பேர் மெனக்கடுறாங்க. இப்படி வச்சு இப்படி பண்ணிட்டோ, இல்ல இப்படி பண்ணிட்டோ, நான் நடிப்பறக்கன் அப்படின்னு சொல்றதோ, இந்த மாதிரிலாம் சுத்தமா டிசர்வே கிடையாது ஆக்சுவலா. உங்க ஃப்ரெண்டோட கேம் நீங்க எப்படி பாக்குறீங்க, உள்ள எப்படி விளையாடிட்டு இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மேபி ராங் ட்ராக்னு சொல்ல முடியாது. அவங்களோட ஓன் கேம் அது. மேபி அது ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம். ஏன்னா அரோரா பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். ஷீ இஸ் வெரி வெரி பிரில்லியன்ட்னு சொல்லுவேன் நான்.